வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க, அருமையான 2 ஏக்கர் பாக்கு தென்னை மரங்களுடன் விற்பனைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி குடியிருப்புகள் வீடுகளுக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்கு. ஊரை ஒட்டி அமைந்துள்ள அருமையான தோட்டங்க. இந்த தோட்டம் எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அடிக்கடி நம்ம வீடியோக்கள் அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க. அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணியும் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் அமைஞ்சிருக்குங்க. சேலம் டு கருமந்துறை மெயின் ரோடு, சேலம் மாவட்டம் எல்லைங்க. அது தும்பல் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. பக்கத்துல எல்லாம் வீடுகள் நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 100-150 வீடுகள் இருக்கும். அது மாதிரி வீடுகள் ஒட்டியே அமைஞ்சிருக்கு. அதனால் பண்ணைக்கு ஆட்கள் தேவை தோட்டத்துக்கு அப்படின்னாக்கா அங்கேருந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஏக்கருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் பட்டா நிலங்க, 1 ஏக்கர் தரிசு நிலங்க. நம்ம டோட்டல் 2 ஏக்கருங்க. எல்லாமே இப்போ வந்து பாலை விடுற ஸ்டேஜில் இருக்குங்க. 2 ஏக்கருமே. அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் வாய்க்கால், அதாவது மழைநீர் செல்லக்கூடிய பெரிய வாய்க்கால் ஒட்டி அமைஞ்சிருக்கு. அதில் தற்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீர் இருக்குங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பாதை வசதியும் நல்லா சிறப்பாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாதை, அதாவது பாதையில் ரோடு பாயிண்டில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ரோடு பாயிண்ட் வரலாங்க. 300 to 350 அடி அகலம் ரோடு பாயிண்ட் வரலாம். அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பரான தோப்புங்க. அது மாதிரி இளம் தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் காப்பில் உள்ளது. சுமார் ஒரு 70-80 காப்பில் உள்ள மரங்கள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளார கம்ப்ளீட்டு பாலை விட்டு எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும். அப்படி வந்ததுனாக்கா இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வருமானம் கிடைக்குங்க வருஷத்தில். அதனால் அருமையான தோப்பு, வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. 1 ஏக்கர் பட்டா நிலம், 1 ஏக்கர் தரிசு. தென்னை மரத்தெல்லாம் காய் நல்லா சிறப்பாக நல்லா பெரிய பெரிய காய்களாகவும் நல்ல மாதிரியே இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக 1,10,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, விலை பேசி அழகாக ரேட் ஃபைனல் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்க கூட்டு கிணறு அண்ணன் தம்பி பாகங்க. அதனால் கூட்டு கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம், நமக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிங்க. அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு கூரை வீடு ஒன்று இருக்குங்க. கூரை வீடுனாக்க ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட வீடு ஒன்று இருக்குங்க. அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கூட அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று நீட்டாக கட்டிக்கலாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. தேவை அப்படின்றீங்க பாக்கு தென்னை மரங்களுடன் 2 ஏக்கராமல் ஃபுல்லாகவே பயிர் செய்திருக்காங்க. எம்டி லேண்ட் இதில் எதுவும் கிடையாதுங்க. பாருங்கள், இடம் பிடிச்சிருக்குனாக்கா நேரடியாக வாங்க, அருமையான சொத்து வாங்கி சொந்தமாக்கிக்குவாங்க. அது மாதிரி இந்த ஏரியாவெல்லாம் பார்த்திங்கனாக்கா பாக்குத்தோப்பு வருமானத்தில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90-லேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் விலை போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு வந்து 2 ஏக்கருமே பயிர் செய்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு தான் அமௌண்ட்டு நீங்கள் செலுத்துகிறீங்க. 1 ஏக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடுதுங்க. பாருங்கள், ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு. பஸ் போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை. பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கங்க. பாருங்கள், அந்த தோட்டத்தில் உள்ள தென்னை மரம், இளம் தென்னை மரத்தில் பாருங்கள் காய் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நல்லா ஓரளவுக்கு காப்பு நல்லாவே இருக்குங்க, சிறப்பாகவும் இருக்குது. மற்றபடி நம்மக்கிட்ட நிறைய தோட்டங்கள் இருக்குதுங்க, பண்ணை நிலங்கள் இருக்குது, எம்டி லேண்டுங்கள் இருக்குது. கிணறு சர்வீஸ் வசதியோடையும் நிறைய இடங்கள் நம்மக்கிட்ட கைவசம் இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் அனுசரித்து விலை மாற்றம் இருக்குதுங்க. இப்போ சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக ஒரு 20 கிலோமீட்டர்னால் அது ஒரு ரேட் இருக்கும், 40 கிலோமீட்டர்னால் அது ஒரு ரேட் இருக்கும். அதனால் நம்ம எல்லா இடமும் ஒரே ரேட்டு கிடையாதுங்க. இடத்த பொறுத்து அவ்வப்போது ரேட்டு மாறுங்க. உங்களுக்கு எந்த லேண்டு பிடிக்குதோ, உங்களுடைய பட்ஜெட்டில் எது வருதோ அது பார்த்து நல்ல முறையில் வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட நிறைய தோட்டம், வீடுகள், வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது.
உங்களுக்கு என்ன வேணுனாலும் எங்கே வேணுனாலும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணுனாலும் நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க. பாருங்கள், அருமையான பாக்கு தென்னை மரங்களுடன் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல தோப்பு வாங்கி நீட்டாக பராமரிப்பு செய்துட்டிங்கன்னா அருமையான காப்பு வந்துடும். நல்ல உங்களுக்கு ஒரு வருமானமும் வந்துடுங்க. பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். சும்மா டைம் பாஸ் கால் தயவுசெய்து கூப்பிட வேண்டாம். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.